இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, உமது உடலை எங்களுக்கு உணவாக கொடுத்து ஆன்மீகத்தில் வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், புனித ஸ்தோவான் பல அற்புத அடையாளங்களை மக்களுக்கு நிகழ்த்துகிறார். வல்லமையோடு ஆண்டவருடைய செயலை செய்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசுநாதர் 5000 பேருக்கு உணவை கொடுக்கின்றார். மக்கள் வயிறார இயேசு கொடுத்த உணவை உண்டனர். உண்ட பின்பு அவர் இவ்வாறு கூறுகின்றார், அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம், என்றுமே அழியாமல் இருக்கிற உணவிற்காக உழையுங்கள், அதற்காக ஆசைப்படுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம், ஆண்டவரின் அருளை நாள்தோறும் உணர்கின்ற நாம், அற்புதங்களை நாள்தோறும் அனுபவிக்கின்ற நாம், ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போம். சாத்தானின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகாமல், தீமைகளை செய்கிற மக்களாக அல்லாமல், தீமைகளை தூய ஆவியால் வென்று நற்செயல்களை செய்கிற மக்களாக, குடும்பங்களாக வாழ ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் பயத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுதலையாகி நற்செய்தியாளர்களாக, நம்பிக்கையின் வீரர்களாக திகழ்ந்தது போல நாமும் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அரும் செயல்களை செய்கிற மக்களாக, தூய ஆவியின் பிள்ளைகளாக, சீடர்களாக வாழ அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.